தேவன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு திட்டங்களை, நோக்கங்களை, உங்களுக்கு ஒரு தரிசனங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, நீங்கள் செய்கின்ற தொழிலுக்காக, உங்களுடைய ஊழியங்களுக்காக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய கனவு தேசத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. அவருடைய கனவு தேசத்துல உங்களுடைய குடும்பம் இருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்ப தேவன் உங்களுக்காய் ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். வெற்றியை நோக்கி உங்கள் பயணம் அல்ல, வெற்றியிலிருந்து வெற்றி. சுகத்தை நோக்கி உங்களுடைய பயணம் அல்ல, சுகத்திலிருந்து சுகம். விடுதலையை நோக்கி உங்கள் பயணம் அல்ல, விடுதலையிலிருந்து விடுதலை. உங்களுக்கு வழி தெரிய தேவையில்லை, வழி நடத்துபவரை தெரிந்தால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழி தெரிய தேவையில்லை, எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும்னு உங்களுக்கு அந்த கவலை தேவையில்லை. உங்களை வழி நடத்துகிறவர் என் முன்னே செல்கிறார். தடைகளை உடைக்கிறவர் என் முன்னே செல்கிறார். அவர் எனக்காய் காரியங்களை மாறுதலாய் மாற்றி முடிய பண்ணுவார். 139 அதிகாரம் சங்கீதம் 139 17 வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். ஹல்லேலூயா. பாருங்க, 139 17 வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். இருக்கா? ஹல்லேலூயா. இதே ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை பாருங்க. How precious to me are your thoughts. Oh God, how vast is the sum of them. தமிழ்ல ஆலோசனைன்னு போட்டிருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அது என்னது? அவருடைய சிந்தனைகள், அவருடைய எண்ணங்கள். How precious to me are your thoughts. ஆலோசனையோட அது ஒரு நல்ல பதத்தோட நான் சொல்ற பதம் சிந்தனைகள், எண்ணங்கள் அப்படின்னு போட்டீங்கன்னா, தேவனே, உமது எண்ணங்கள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அவர் நமக்காய் வைத்திருக்கிற எண்ணங்கள், அவர் நமக்காய் வைத்திருக்கிற நோக்கங்கள், அவர் நமக்காய் வைத்திருக்கிற கனவு, தேவனுடைய கனவு, அது அவருடைய எண்ணங்கள் அருமையானவைகளாயிருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க. அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கின்றேன். அப்போ தேவன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு திட்டங்களை, நோக்கங்களை, உங்களுக்கு ஒரு தரிசனங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, நீங்கள் செய்கின்ற தொழிலுக்காக, உங்களுடைய ஊழியங்களுக்காக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்படின்னா பாருங்களேன். அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். யாரா எத்தனை பேர் கடலுக்கு போயிருக்கீங்க? பீச்சுக்கு மணல் பார்த்துருக்கிறீங்களா? எண்ணிருக்கீங்களா உட்காந்து? இல்லை. அப்போ நீங்க பாருங்களேன், ஒரு நினைச்சு பாருங்க, அவ்வளோ திரளான எண்ணங்களை தேவன் உங்களை கொண்டு வைத்திருக்கிறார், உங்கள் குடும்பத்தை கொண்டு வைத்திருக்கிறார். ஆனா நீங்க நினைக்கலாம், கர்த்தர் இந்த சூழ்நிலையில் எங்கே இருக்கிறார் என்று. நான் சொல்கிறேன், தேவன் உங்களுக்காக அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனின் கனவு, அவருடைய கனவு தேசத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. அவருடைய கனவு தேசத்துல உங்களுடைய குடும்பம் இருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்போ தேவன் உங்களுக்காய் ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். நான் சங்கீதம் 139 எவ்வளோ வாட்டி படிச்சிருக்கேன். ஆனா இந்த 2 வசனத்தை அது கண்ணிலே பட்டதே கிடையாது. உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஆனா எனக்கு உண்மையை சொல்லணும்னா, இந்த எதுல எல்லாரும் என்ன படிப்போம்? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால், அது நல்லா படிச்சிருக்கோம். ஆனா அது கீழே வச்சிருக்க, நம்ம எதுக்கு உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம்? தேவன் வைத்திருக்க கனவை நிறைவேற்றும்படியாய். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஹல்லேலூயா. தேவன் அப்போ உங்களுக்காய் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய
சுத்த கிருபை. அப்போ உங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து, உங்களுக்கு ஒரு சத்துவத்தை கொடுத்து, உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்து, உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து, உங்களுக்கு ஒரு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்னா அவர் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் எரேமியா 29:11 சொல்லுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இது. எரேமியா 29:11 எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, உங்களுக்கு எதிர்பார்க்கிற ஒரு முடிவை கொடுக்கும்படியான நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி எப்படிப்பட்ட இதுவா இருக்கான்? அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. ஹல்லேலூயா. அவர் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அப்போ நீங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா, இந்த அதிகாரத்துல 9ஆம் வசனம் வருது. அப்போ நிறைய தீர்க்கதரிசிகள் வராங்க. அவங்க எப்படி சொல்றாங்களா, என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். நிறைய தீர்க்கதரிசிகள் நிறைய பொய்யா சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, 10ஆம் வசனம், பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேற பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்ப வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்திற்கு வைத்திருக்கிற நல் வார்த்தைகளை நான் நிறைவு செய்வேன் சொல்றார். ஹல்லேலூயா. நிறைவு பண்ணுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ மற்ற வார்த்தைகள் உங்களுக்கு மேல ஒரு தவறான காரியங்கள் வந்திருக்கலாம், ஒரு தவறான செய்திகளை நீங்க கேட்டிருக்கலாம், இல்ல எண்ணங்கள் வந்திருக்கலாம். ஆனா இந்த மாலை வேளையில சொல்றேன், கர்த்தர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். அவர் உங்கள் குடும்பத்திற்கு நல்ல காரியங்களை வைத்திருக்கிறார். அவர் என்ன பண்றார்? அவர் சந்திக்கிற தேவனா இருக்கிறார். பாருங்களேன், நான் உங்களை சந்தித்து, நம்ம ஊர்ல எல்லாம் ட்ரெயின் வந்த உடனே அந்த இதுல சந்திப்பு, சேலம் சந்திப்பு, மதுரை சந்திப்பு அப்படி வருதா, பார்த்திருக்கீங்களா? ஜங்ஷன். அவர் உங்களை சந்திக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதே இடத்துல உங்களை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை புழுதியில் இருந்தீங்கன்னா அதே புழுதியில உங்களை சந்தித்து, புழுதியில் இருந்து உங்களை எளியவனை தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல தவறி போய் விழுந்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ நீங்க எந்த ஒரு தேசத்துல இருக்கிறீங்க? அப்பாவின் கனவு தேசத்தில் இருக்கிறீர்கள். அந்த கனவை நிறைவாக்கணும்னா யார்? நீங்க தான் அவர் கூட ஒத்துழைக்கணும். அப்போ ஒத்துழைக்கும் பொழுது இப்படிப்பட்ட நல் வார்த்தைகளை நிறைவேற்ற பண்ணுவார். அவர் சொல்றாரு, நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். இது someone needs this word tonight. நீ கலங்கி போய் வந்திருக்கிற, ஆனா நான் சொல்றேன், இயேசு சொல்கிறார், நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவார், நிறைவேற பண்ணுவார், நிறைவேற பண்ணுவார். ஹல்லேலூயா. வாவ். பாருங்க, பிரியமானவனே, யோவான் 3:2, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்றது 3 யோவான் 2. 3 யோவான் 2 ஏன் சொன்னா, 3 யோவான்ல ஒரே அதிகாரம் தான், அதனாலதான் 2ன்னு சொன்னேன். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? பாருங்க, நல்லா பாருங்க. பிரியமானவனே எப்படி கூப்பிடுறாரு? பிரியமானவனே. இதேதான் தேவன் இயேசுவை கூப்பிட்டார். என்ன சொன்னாரு? மத்தேயுல வாசிக்கிறோம், நீ என் நேச குமாரன். அப்ப நீங்க எல்லாம் யாரு? தேவனுடைய நேசகுமாரன். சோ பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்து இருப்பதுதான் தேவனுடைய திட்டம். அப்ப தேவனுடைய கனவு உங்களை குறித்து எப்படி இருக்கிறது? எல்லாவற்றிலும் நீங்கள் சுகமாய் வாழ்ந்து சுகித்து இருக்கணும்ன்றதுதான் அவருடைய கனவாய் இருக்கிறது, அவருடைய எண்ணமாய் இருக்கிறது. பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் எதற்காய் நம்மளை ரட்சித்திருக்கிறார்,
ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னா யாரை இருக்க? நீங்க தான் தேவனுடைய செய்கை. சொல்லுங்க, நான் தேவனுடைய செய்கை. நான் தேவனுக்காய் செயலாற்றுபவன், நான் தேவனுக்காய் செய்கிறவன். ஏன்னா தேவனுடைய செய்கையாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம். அவர் நமக்காய் ஒரு கனவை வச்சிருக்கிறாரு, நமக்காய் திரளான திட்டங்களை வைத்திருக்கிறார், அதை முன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது எல்லாமே என்ன பண்ணியிருக்காரு? ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸ்கெட்ச் போட்டா முடிச்சிருவார். நீங்க போடுற ஸ்கெட்ச் கிடையாது. ஸ்கெட்ச் போட்டாயா அப்படின்னா சொன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், சோலி முடிஞ்சிருச்சுன்னு. நான் சொல்ற ஸ்கெட்சு, கடவுள் போடுற ஸ்கெட்சு, அது எப்படின்னா உங்களை வாழ வைக்காம விடாது. ஹல்லேலூயா. உங்களை வாழ வைக்காம விடாது. ஏன்னா அவரு ஸ்கெட்ச் போட்டாரு, அவர் ஸ்கெட்ச் போட்டாரு. அப்போ மற்றவன் போடுற ஸ்கெட்ச் எல்லாம் என்னமாயிரும்? அவமாய்விடும். ஏன்னா தேவனே உங்களை முன்குறித்து இருக்கிறார், தேவனே உங்களை நடத்துவார், தேவனே அதை நிறைவேற்றுவார், அவரே அதை ஆயத்தம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறார். இப்போ வேதத்தை படிக்கும்போது இப்படி படிச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்றைய நாள் ஒரு அதிகாரம் வாசித்தாயா அப்படின்ட்டு வேகமா ஓடிட்டு போனீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. புரிஞ்சா? நீங்க படிக்கிற அதே, நான் ஏதாவது வேற ஏதாவது சொன்னேன்னா அதே வசனத்தை நிறுத்தி நிதானமா சொல்லும்போது எப்படி இருக்கு? அந்த ஆரஞ்ச புளிய 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 ஜூஸ் அப்படியே கொட்டுது. ஆனா நான் 2 அதிகாரம் வாசிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடனா ஒண்ணும் கிடையாது. 2 வசனம் வாசித்தாலும் அந்த ஜூஸ் அப்படியே இறங்கணும். சொல்லுங்க, 2 வசனம் வாசித்தாலும் அந்த ஜூஸ் அப்படியே இறங்கணும். என் பாத்திரம் நிரம்பி வழியணும், என் தலையெல்லாம் எண்ணெயினால ஒரு அபிஷேகம் ஆகணும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்படி இருக்கு. ஆனா வாழ்க்கை எப்படி இருக்கு? இவ்வளோ ஆயத்தம் பண்ணி திட்டங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார். ஆனா வாழ்க்கை எப்படி இருக்குது? சில நேரத்தில் அப்படி இருக்கா? வாழ்க்கை எப்படி இருக்கு சில நேரத்தில்? சங்கீதம் 66 அதிகாரம் 12 வசனம் பாருங்க. மனுஷரை எங்கள் மேல், எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். பாருங்க, சில நேரத்தில் பேட் எக்ஸ்பீரியன்ஸ், சில நேரத்தில் அனுபவங்கள் எப்படி இருக்குது? மனுஷன்லாம் தலை மேல ஏறி போற மாதிரி இருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்க? நான்லாம் பார்த்து வளர்ந்த பையன் என் தலை மேலே ஏறி போயிட்டான், தலை மேலே ஏறி போயிட்டான். நல்ல பெரிய ஏணி நீங்க. அது ஒரு கவலை பாருங்க. ஐயோ தலை மேல ஏறிட்டாங்க, தலைக்கு மேல போயிருச்சு. சில நேரத்தில் எப்படி வந்துருச்சு பிரச்சனை? தலைக்கு மேல போயிருச்சு. தலை மேல் ஏறி போக பண்ணினீர். தீ மாதிரி இருக்குங்க வாழ்க்கை, எங்க போனாலும் சுட்டுருது. தண்ணீரா இருக்குது, எங்க போனாலும் எப்போ என்ன நடக்குன்னே தெரியல. எல்லாமே ஒரே எப்படி இருக்கு மணி? வெள்ளக்காடா இருக்கு. தண்ணீரை கடந்து. அப்போ வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கு? வெட்கமா இருக்கிறது, அடிமைத்தனமா இருக்குது, அவமானமா இருக்கிறது, தலைகுனிவா இருக்கிறது, தண்ணீர்ல மூழ்கிற மாதிரி இருக்குது, சுற்றி ஒரு நெருப்பா இருக்கிறது. அப்படின்னு வாழ்க்கையின் அனுபவங்கள் இதை கொண்டு வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் இதெல்லாம் கொண்டு வருதா இல்லையான்னு ஈஸியா டெஸ்ட் வச்சிடலாம் பாருங்களேன். நைட்டு எத்தனை பேருக்கு படுத்து கண்ணை முன்னா தூக்கம் வருது? எனக்கெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சமாதானத்துடன் படுத்துறங்கி பேசிக்கிட்டே இருப்பேன். இதனால பிரச்சனை வரும். யாராவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம தூங்கிடுவோம். அப்படி தூக்கம் வருதா? தூங்கினா தூக்கம் வருதா? படுத்தா? அப்படி இருந்தா நல்லது. நான் சொல்றேன்,
இந்த ஒரு லைனை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா படுத்து தூங்கிடுவீங்க. இவ்வளோ பிரச்சனை வருது, மலை மேல தலையின் மேல ஏறி போகிறாங்க, தீ மாறி இருக்குது, தண்ணீர் மாறி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா என்னை செழிப்பான இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கொண்டு போய் விடுவாருன்னு சொன்னா கூட சந்தோஷம்தான். ஆனா வசனம் சொல்லுது, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இனிமேதான் நீங்க போகணும்னு கிடையாது, அந்த இடத்துல தான் இருக்கிறீங்க. வெற்றியை நோக்கி உங்கள் பயணம் அல்ல, வெற்றியிலிருந்து வெற்றி. சுகத்தை நோக்கி உங்களுடைய பயணம் அல்ல, சுகத்திலிருந்து சுகம். விடுதலையை நோக்கி உங்கள் பயணம் அல்ல, விடுதலையிலிருந்து விடுதலை. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் தேவனுடைய ஐடியா. என்னன்னா, உங்களுக்கு ஒரு செழிப்பான இடம். சொல்லுங்க, செழிப்பான இடம். அந்த இடத்தை அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் நிறையணும். நீங்க எல்லாவற்றிலும் என்னணும்? நிறையணும். நீங்கள் நிறைஞ்சிங்கன்னா மற்றவர்களை நிரப்ப முடியும். குடத்துல தண்ணி இருந்தாதான் மற்றத்துக்கு கொடுக்க முடியும். நீங்க செழிப்பா இருக்கும் பொழுதுதான் மற்றவர்களை நிரப்ப முடியும். ஆமென். அப்ப சொல்லுங்க, தேவன், சொல்லுங்க, தேவன் என்னை செழிப்பான இடங்களிலே கொண்டு வந்து சேர்த்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செழிப்பான இடம், செழிப்பான இடம், செழிப்பான இடம். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர் சொல்றார், அவர் வார்த்தை சொல்கிறது, செழிப்பான இடத்திலே கொண்டு போய் வந்து விட்டார். பாருங்களேன், அந்த சில நேரத்தில் என்னன்னா, இந்த ஆடு இருக்கு பாருங்க, ஆடு தெரியுமா? எத்தனை பேருக்கு? எல்லாருக்கும் தெரியும். இந்த சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையேன்னா எனக்கு தேவையே இருக்காது. ஏன்னா கர்த்தர் தான் என் மேய்ப்பர், அவர் எல்லா தேவையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எனக்கு குறைவு என்பதே இல்லை. ஏன்னா என் மேய்ப்பர் அவர் பார்த்துக் கொள்வார். ஆனா அடுத்த வசனம் பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். இந்த ஆடு தினமும் என்னைக்காவது போய் இன்னைக்கு வேறன்னு கேட்குமா? எந்த புல்லுக்கு போறீங்க, எந்த ஜிபிஎஸ் லொகேஷன் அனுப்புங்க. நம்ம எல்லாம் ஆடுக்கு என்ன, அதுவும் ஜிபிஎஸ் தான் பாருங்களேன், கோட் பொசிஷனிங் சிஸ்டம், ஜிபிஎஸ். ஆனா நான் அதை சொல்லல, நான் காட் பொசிஷனிங் சிஸ்டத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எந்த ஆடும் எங்க போறோம்னு தெரியாது அதுக்கு, ஆனா யார் கூட போறோம்னு அதுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்க எங்க போறீங்க, எப்படி போறீங்கன்னு முக்கியம் கிடையாது, யார் கூட போறீங்கன்னு தான் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வழி தெரியாத ஒருத்தர் கூட போனீங்கன்னா, மெல்பர்ன் போக வேண்டிய ஆள் எங்க போயிருவீங்க? அட்லைட் போயிருவீங்க. ஆனா வழி தெரிஞ்ச ஒருத்தர் கூட போனீங்கன்னா, மெல்பர்ன் போக வேண்டிய ஆள் மெல்பர்ன் போயிருவீங்க. ஹல்லேலூயா. இது உண்மை சம்பவம். வழி தெரிஞ்சு போறவங்க கூட போனீங்கன்னா ஈஸி, சரியா? அப்படிப்பட்ட தேவன் தான் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். பாருங்க, அப்போ உங்களுக்கு வழி தெரிய தேவையில்லை, வழி நடத்துபவரை தெரிந்தால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழி தெரிய தேவையில்லை, எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும்னு உங்களுக்கு அந்த கவலை தேவையில்லை. உங்களை வழி நடத்துகிறவர் என் முன்னே செல்கிறார், தடைகளை உடைக்கிறவர் என் முன்னே செல்கிறார். அவர் எனக்காய் காரியங்களை மாறுதலாய் மாற்றி முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆடு எப்படின்னா பாத்தீங்கன்னா, ஒன்று செய்யறது அதை மாதிரி ஒரு முட்டாளான மிருகமே கிடையாது. ஒன்று பண்ணா இன்னொன்று பண்ணும், தெரியுமா?
அந்த ஆடுக்கும் நமக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் உண்டு. ஒருத்தன் ஒரு இடத்துல டீ கடை போட்டான்னு நினச்சிக்கோங்க, ஒருத்தன் தான் இருப்பான். ஆனால் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாம் வரிசையாக டீ கடையாக போட்டிருப்பாங்க. ஒருத்தன் தான் அந்த தெருவில் இன்ஜினியரிங் படிக்க போவான். அடுத்த 6 மாதத்துல பார்த்தீங்கன்னா தெரு ஃபுல்லாக இன்ஜினியரிங் தான் படிப்பான். ஒருத்தன் பிஆர் வாங்கிட்டு போயிருப்பான். அடுத்த 6 மாதத்துக்குள் அந்த தெருவில் இருக்கிறவன் எல்லாம் வாங்கிடுவான். இந்த ஆடுக்கு சுயமா எதுவுமே சிந்திக்க தெரியாது. ஏன்னா இது ஆடு. ஒரு ஆடு குழியில விழுந்துச்சான் நியூசிலாந்துல, பார்த்திருக்கீங்களா வீடியோ? எல்லாம் போய் விழுந்துச்சு. இன்னொரு வீடியோ பார்த்தேன், ஒரு குழி இருக்கு, ஒரு ஆடு போய் விழுது. அப்பதான் அவர் மேய்ப்பர் எடுத்து விடுறாரு. பக்கத்துல ஒரு 2 மீட்டர்ல இன்னொரு குழி, திரும்ப விழுது, திரும்பவும் தூக்குறாரு, திரும்பவும் விழுது. உண்மைங்க, பார்த்திருக்கீங்கன்னா போய் பாருங்க. இப்படிப்பட்ட ஆடு தான். இந்த ஆட்டால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இந்த ஆடு எப்பொழுது கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க, அந்த ஆடு அப்படியே மேய்ப்பனே தொடரும். ஹல்லேலூயா. நீங்க புத்திசாலியா இருக்க தேவையில்ல, உங்களுக்கு திறமை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா கர்த்தரே என் ஞானமும் என்னுடைய பரிசுத்தமும் பலனுமா இருக்கிறார்னு வெளிச்சம் வந்துருச்சுன்னா அப்புறம் இந்த ஆடு சொல்லும், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய திட்டம் உங்களை புல்லுள்ள இடங்களிலே, செழிப்பான இடங்களிலே கொண்டு போய் சேர்ப்பதுதான். உங்களுடைய வேலை தலங்களை, உங்களுடைய பிசினஸ், நீங்க செய்கிற தொழில், உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் அவர் வைத்திருக்கிற, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இடம் என்ன தெரியுமா? புல்லுள்ள இடங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆங்கில வேதாகத்துல இது சொல்லுது, He makes me lie down in green pastures. எப்படி தமிழ்ல என்ன சொல்லுது? புல்லுள்ள இடங்களிலே மேய்த்துன்னு போட்டிருக்கு. இங்க மேய்க்கிறது மாத்திரம் கிடையாது, அங்கேயே நல்லா புல்லு இருக்கிற இடத்துல படுத்துக்கோ. He leads me beside the still water. பாருங்க, நல்ல அமைதியான சூழ்நிலை. உங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னா அது கடவுள்கிட்டத்துல இருந்து வர்றது கிடையாது. தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை கொடுத்து சென்று இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தம் சமாதானமாய் இருக்கிறது, சம்பூர்ணமாய் இருக்கிறது. அவர் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து, அல்லேலூயா, அமர்ந்த தண்ணீர் அண்டையில. அப்போ நீங்க சொல்ல முடியும், சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 4:8 நினைக்கிறேன், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். எப்போ உங்களால செய்ய முடியும்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார்னு சொல்லும் பொழுது அதை நீங்க உண்மையாவே ஒத்துக்கிட்டீங்கன்றதுக்கு என்ன ஆதாரம்னா, நீங்க அந்த நைட்டு நல்லா தூங்குவீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஒரு நாள் யோசித்து பாருங்க, இந்த பிரச்சனைலாம் வருது, இந்த நேரத்தில் நீங்க யோசிக்கணுமா? அவ்வளோ நேரம் யோசிக்க மாட்டீங்க, கரெக்டா? அவ்வளோ நேரம் பண்ண மாட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஒரு தேவையில்லாத ஒரு ஊர்கதை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ரீல்ஸ் ஒரு 50 நிமிஷம் போகும். இப்போ முதல்ல ஒரு வீடியோனாலாவது பயந்து போயிடுவோம், இந்த வீடியோ ஒரு 10-20 நிமிஷம் ஆகுது, இதை பார்க்க முடியாதுன்னு. ஆனால் இந்த ரீல்ஸ் நேரம் போகிறதே தெரியாது பாருங்க. அப்படின்னா என்ன? ஸ்க்ரோல். அது பாட்டுக்கு போகும். 10 மணிக்கு போயிடுவோம், இன்னைக்கு சீக்கிரமா படுத்து தூங்குவோன்னு, சமாதானத்தோட படுத்து விடுவோன்னு போகும். டைங் டைங் டைங், மணி 10:45. 10:40. டைங் டைங், மணி 11:45. டைங் டைங், மணி 12. இப்போ அப்படியே உங்களுக்கு டயர்ட் ஆயிருமா? இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவீங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, இதுதான், ஆஹா இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆலையா இது வரைக்கும், அந்த கவலை. அப்புறம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருப்பார்ல, அவர் வருவார், திரும்பவும் சொல்லிட்டு போவார். அவர் ஒரு வாட்டி தான் சொல்லுவார், ஆனால் உங்க நைட்டு ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு போவார். இதெல்லாம் சிரிக்கிறத பார்த்தா யாரோ கேமரா வச்சு எடுக்கிற மாதிரிலாம் இருக்கு.
அப்போ நீங்க சமாதானத்துடன் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், அது நீங்க சொல்லணும் ஒவ்வொரு நாளும். ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. அவர் சுகமா தங்க பண்ணுகிறாரு அப்படின்னு விசுவாசிக்கிறது உண்மைன்னா நீங்க சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு தூங்குவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஏன்னா கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, புல்லுக்கே உடுத்து வைத்தவர் புல்லைக்கு உடுவிக்க மாட்டாரா? இது என்ன வசனம் கேட்குறீங்களா? இருக்கு. மத்தேயு எத்தனை? 7:37 போடுங்க பார்ப்போம். 7:37. மத்தேயு 6:30. சாரி, 6:30. மத்தேயு 6:30. ஆரம்பிக்கும் போதே பயங்கரமா ஆரம்பிக்கிறாரு. அற்ப விசுவாசிகளை. யாரும் மைக்ல சிரிச்சிங்களா? வசனம் படிக்கணும் மைக்ல. அற்ப விசுவாசிகளை. எப்படி ஆரம்பிக்குது? அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வித்தால் உங்களுக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, இதுல பாருங்க, அவர் தேவனா இருந்து எல்லா ஒரு காரியங்களை செய்கிறார் இந்த உலகத்துல. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வர்த்திக்க பண்ணுகிறார். அவர் தேவனா இருக்கிறது. தேவனா இருந்து என்ன பண்றாரு? காட்டு புல்லுக்கு உடுத்து வைக்கிறார். புல்லுக்கே உடுத்து வைக்கிறவர் புல்லைக்கு உடுத்து வைக்க மாட்டாரா? புரிஞ்சிருச்சா? ஹல்லேலூயா. இந்த டிரான்ஸ்லேஷன் நம்ம வெர்ஷன் போட்டுக்கோங்க. புல்லுக்கே உடுத்து வைக்கிறவர் புல்லைக்கு உடுத்து வைக்க மாட்டாரா? அவர் தேவனா இருந்து புல்லுக்கு உடுத்து வைக்கிறார். ஆனா அவர் உங்களுக்கு வெறும் தேவன் கிடையாது. அவர் இனி தேவன் கிடையாது. அவர் உங்களுடைய தகப்பன். ஹல்லேலூயா. உங்க அப்பா தான் இந்த உலகத்தோட தேவன். எப்படி? அவர் உங்களுக்கு இனி தேவன் கிடையாது. அவர் உங்களுடைய அப்பா. ஆனா உங்க அப்பா தான் இந்த உலகத்தோட தேவன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? புரிஞ்சிச்சுன்னா ஒரு பெரிய ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. பிரைம் மினிஸ்டருக்கு வீட்டில் பிரைம் மினிஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க பையன் என்ன சொல்லுவாரு? அப்பா தான். ஆனா அவங்க அப்பா தான் யாரு? பிரைம் மினிஸ்டர். அப்போ நீங்க யாரு? பிள்ளைங்க. எப்படி பிறந்தீங்க? யோவான்ல எழுதியிருக்கு, யோவான் 1:13. அவர்கள் இரத்தத்தினாலும் அல்ல மாம்ச சித்தத்தினாலும் அல்லாது புருஷனுடைய சித்தத்தினால் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நீங்கெல்லாம் அப்படி யாரால பிறந்திருக்கிறீங்க? தேவனாலே பிறந்தவர்கள். அப்ப தேவனுக்கு சிங்கத்துக்கு பிறந்துச்சுன்னா என்னது? சிங்கம். வேற ஏதாவது பிறந்தா அது அசிங்கம். யோசிச்சு பாக்குறீங்க சொல்லுங்க. எங்க சிங்கத்துக்கு பிறந்துச்சுன்னா என்னவா பிறக்கணும்? சிங்கம் தான் பிறக்கணும். சிங்கத்துக்கு வேற ஏதாவது பிறந்துச்சுன்னா அது என்னது? அசிங்கம். தேவனால் பிறந்தவர்கள்லாம் எப்படி இருப்பார்கள்? தேவ புத்திரர்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்கெல்லாம் யாரு? தேவனுடைய புத்திரர்கள். அப்போ தேவனுடைய புத்திரர்களா இருக்கிற நீங்கள் சொல்லலாம், இந்த புல்லுக்கே எங்க அப்பா தேவனா இருந்து இதை பண்ணாருன்னா பிள்ளையாகிய நான் இருக்கும் பொழுது எவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்வார், எவ்வளவு மேன்மையான காரியங்களை செய்வார், எவ்வளவு திரளான காரியங்களை செய்வார், எவ்வளவு உயர்வான காரியங்களை செய்வார். ஓ, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம், ஏனென்றால் அவர் என்னுடைய தகப்பன், அவர் என்னுடைய கிருபையின் தேவன், அவர் என்னை வாழ வைப்பவர். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இயேசு அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார்னா உங்களை செழிப்பான இடத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னார்னா அவர் கொண்டு போவார். ஹல்லேலூயா. பாருங்க, இதுக்கு ஒரு உதாரணமா யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம்
எடுங்க 3ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 7ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அப்ப எப்படிப்பட்ட ஒரு தேவனா இருக்கிறாரு பாருங்க. எகிப்திலிருந்து என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து. நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம், என்னோட சோதனை, என்னோட இது வேதனை எல்லாம் யாருக்கு? என் வேதனை யாருக்கு புரியும்? நான் ஒரு காலத்தில் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப சோகமாயிருச்சு அப்படின்னா ஏஞ்சலுக்கு எனக்கு ஏதாவது ஒரு இதுனா அந்த ஒரு என்ன பண்ணுவேன்னா பழைய சாங்ஸை எடுத்து போடுவேன். எப்படிப்பட்ட சோகமான சாங்ஸ் பக்தர்கள் எழுதியிருக்காங்க. என் வேதனை யாருக்கு புரியும்? யாருக்கும் புரிய தேவையில்லை, யாருக்குமே புரிய தேவையில்லை. வசனம் சொல்லுது, உன் உபத்திரவத்தை நான் பார்த்து. இவங்க வேதனையை கேட்பாங்களா, அவங்க வேதனையை கேட்பாங்களா? ஒரு நாள் கேட்பாங்கங்க உங்க சோக கதையை. அடுத்த வாரமும் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா சரி போனா போதும் கேட்டுருவோன்னு. அதுக்கு அடுத்த வாரம் பண்ணீங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா வசனம் சொல்லுது, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து. எப்படி ஒரு மனதுருகிற தேவன் இருக்கிறார். அதனாலதான் இயேசு வந்தபோது சொன்னாரு, இந்த திரளான ஜனங்கள் அவர் வந்திருக்கும் போது சொல்லுது, மனதுருகி. இந்த திரளான ஜனங்களை பார்க்கும் பொழுது மனதுருகிற ஒரு தேவன் இருக்கிறார். உன்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உன் உபத்திரத்தை அசட்டை பண்ணாமல் இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து, நீங்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யார் மற்றவங்க அறியணும்னு அவசியம் கிடையாது, ஆனா கர்த்தர் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, என் தேவன் என்னை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க அடுத்த வசனம் பாருங்க, 8ஆம் வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானியரும் எத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபோசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமான விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஹல்லேலூயா. கர்த்தரே உங்களுக்காய் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இறங்கினா அந்த விடுதலை உண்டாகணும் அந்த தேசத்துல. ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துல நீங்கள் வாழ்ந்து ஆக வேண்டும். அது அவருடைய கனவு. அவருடைய கனவு வீணாவது இல்லை. அவருடைய வார்த்தை பொய் சொல்வது இல்லை. ஹல்லேலூயா. அந்த விசாலத்திலே இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறது மாத்திரம் அல்ல, அவரே இறங்கினார். ஹல்லேலூயா. இறங்கினேன், இறங்க போறாருன்னு சொல்ல, இறங்கினேன். பாருங்க, இதை யாரை கொண்டு செய்கிறார்? இதெல்லாம் யாரை கொண்டு செஞ்சாருங்க? மோசேவை கொண்டு செய்கிறார். எகிப்திலிருந்து மக்களை விடுவித்து எல்லாவற்றையும் இந்த மோசே மேல செய்கிறார். இந்த மோசே மேல செய்யும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மோசேக்கு ஒரு அப்போஸ்தலர்ல வருது இவனமாய் வசனம். அப்போஸ்தலர்ல அவனை என்ன பண்ணாங்கன்னா, அவனை ஃபர்ஸ்ட் அவனை யாருமே ஏற்றுக்கொள்ள. தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று நினைத்தான். அவர்களோ அவனை அறியவில்லை. அப்போ மோசே அவன் செய்யறான் ஒரு காரியத்தை. இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது தேவனுடைய நோக்கத்தை நம்ம எப்படியாவது மாம்ச விதத்துல கொண்டு வரலான்னு சொல்லி அவன் என்ன பண்றான், ஏதோ செய்யறான். அந்த நாள்ல தான் ஏதோ ஒருத்தனை கொன்னுட்டான். தெரியும்ல இந்த கதையை, வேகமா உள்ள போக தேவையில்ல, மேலோட்டமா சொல்றேன். அங்க போய் அவன் ஒருத்தனை கொன்னுடுறான். ஆனா அவங்க சகோதரர்கள் யாருமே அவனை ஏற்றுக்கொள்ள, அவனை தலைவனாகவே ஏற்றுக்கொள்ள. அவன் ஒரு தள்ளப்பட்ட கல்லாதான் இருக்கிறான் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா. ஆனா இங்க இதே மோசே, யார் மனிதரால் ஒடுக்கப்பட்ட அந்த மோசேவை கொண்டே தேவன் அவருடைய காரியங்களை செய்து முடித்தார். ஹல்லேலூயா.
பாருங்க, இந்த மோசேவின் நிமித்தமாய் கர்த்தர் மக்களை கானான் தேசத்திற்கு அழைத்து வருகிறார், திட்டம் வைத்திருக்கிறார். ஆனா அந்த மோசேயே அந்த ஜனங்கள் நிராகரித்தார்கள் ஒரு காலகட்டத்தில். அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நிராகரிப்பு வந்துருச்சுன்னா நான் சொல்றேன், என்னது மூளைக்கு சங்கீதத்தில் இவனமாய் சொல்லுகிறது, 118 சங்கீதம் நினைக்கிறேன், ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயானது. எது ஆகாதுன்னு சொல்றாங்களோ அதையே எடுத்து கர்த்தர் என்ன பண்றாரு, தலைக்கல்லாய் மாற்றுகிறார். அப்போ மோசே மக்கள் நிராகரித்தார்கள். மோசையின் மேல நோக்கம் இல்லை, தரிசனம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் நிராகரித்தார்கள். ஆனா எந்த மோசையை நிராகரித்தார்களோ அந்த மோசையை கர்த்தர் உயர்த்தி அதே ஜனங்களை விடுவிக்க செய்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆகாது என்று சொல்லப்பட்ட தலை, அது வேலைக்கு ஆகாதுன்னு சொன்ன அதே இதை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவன் நம்மளை காண்கின்ற தேவன். ஆதியாகமம் 16:13 இவனமாய் சொல்கிறது, நீர் என்னை காண்கிற தேவன். ஒரு கணவனாலே கைவிடப்பட்ட ஒரு பெண் குழந்தையை கொடுத்துட்டு துரத்தி விட்டான். யார் பண்ணா? விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் என்ன பண்ணாப்ல, அனுப்பிச்சு விட்டாரு. ஆனா அந்த அம்மாக்கு தெரியும், நீ விசுவாசத்தின் தகப்பனா இருக்கலாம், நீ என்ன அனுப்பிச்சு விட்டுலாம், ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் என்னோடு இருக்கிறார். பாத்தீங்களா? ஒருவேளை விசுவாச தகப்பனே உங்களை என்ன பண்ணிடலாம், சில நேரத்துல தப்பான முடிவு கொடுத்துடலாம். ஆனா நான் சொல்றேன், இந்த உலக பிரகாரமா இருக்கிற தகப்பன்கள் கைவிட்டாலும் சரி, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம்முடைய பரம தகப்பன் உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். அவளுக்கு என்ன வெளிப்பாடு வந்துச்சுங்க இந்த இடத்துல? என்னை காண்பவரை நான் கண்டேன். அநேக விசுவாசிகளுக்கு என்ன பிரச்சனை, என்ன வெளிப்பாடு இல்லை? என்ன பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார்ன்ற வெளிப்பாடு இல்லைங்க. எதுக்கு கவலையா இருக்கும்? யாரும் பேசல, இதெல்லாம் பிரச்சனை, இது இல்லை, யாரும் என்னை கண்டுக்க மாட்டேன்றாங்க. ஆனா நான் சொல்றேன், என்னைக்கு என்னை காண்பவரை நான் கண்டேன் நீங்க சொல்றீங்களோ அன்னைக்கு உங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது, நீங்கள் நீரூற்றை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. தன்னோடு பேசின கர்த்தருக்கு பேர் வைக்கிறா, நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. எல் ரோஹி, என்னை காண்கிற தேவன். அப்ப பாருங்க, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். அப்ப அவர் எப்பவுமே என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா இன்னைக்கு தான் எனக்கு அந்த வெளிப்பாடு வந்துச்சு, நான் என்னை பார்க்கிறவரை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? ஹல்லேலூயா. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். இப்போ இந்த மோசேயை கொண்டே கர்த்தர் அத்தனை ஜனங்களையும் விடுவிக்கும் பொழுது அவருடைய தேசம், தேவனுடைய கனவு அவர்களுக்கு என்னவா இருந்தது? கானானா இருந்தது. அதை மோசேயை கொண்டே என்ன பண்ணாரு? நிறைவேற்றி வைத்தார், அவர்களை கொண்டு சென்றார். மோசேயை வைத்தே இதை அவரால் செய்ய முடியும்னா மோசேயை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அப்போஸ்தலர் 3:22 சொல்லுகிறது, மோசேயை காட்டிலும் ஒருத்தர் பெரியவர் இருக்காராம். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். டைட்டில் கார்டு போட்டாச்சு, கையை தட்டி இருக்கணும். ஒரு தீர்க்கதரிசி, மணி கையை தட்டுறாரு பாருங்க நல்லா. ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழுப்ப பண்ணுவார். ஜேன்னு போட்டுட்டாங்க டைட்டில். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லா வந்துடும், விசில் பறக்கணும், எல்லாம் கிளியணும். கூல் பாய்ஸ்லாம் இருக்கிறீங்க, கூல் பாய்ஸ்லாம் நீங்க போன வாரம் என்ன பண்ணீங்கன்னு தெரியும். நல்லா அங்க யாராவது உங்களை சொன்னாங்களா, கையை தட்டுங்க, இந்த நேரத்தில் அவர் வரப்போறாரு, என்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்னு? இல்லை, நம்மளா கை தட்டணும், நம்மளா விசில் அடிச்சோம். கூல் பாய்ஸ். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்கள் அதை விட பாக்கியவான்கள். அதனால ரொம்ப சிரமப்படாதீங்க, ஓகேவா?
ஓகேவா? போயிடலாமா? பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரர்களிருந்து எழுப்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அப்ப மோசே ஒரு தீர்க்கதரிசியை பத்தி சொல்றாரு. என்னப்பா, நானே இதெல்லாம் பண்ணிட்டேன், நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, ஆனா இன்னொருத்தர் வராரு, நான் வெறும் சின்ன மீன் தான், ஆனா ஒரு பெரிய மீன் வருது. ஹல்லேலூயா. அவர் யூத ராஜசிங்கம். நல்லா கைய தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 3:26 சொல்லுது இதே இதுல அவர் எதற்காக வந்தார் பாருங்க. அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி. எல்லாருக்கும் ஒரு வெளிப்பாடு இருக்கு. இயேசு எதுக்கு வந்தார்? இந்த வெளிப்பாடா இருக்கு எல்லாருக்கும். முதல்ல பாவத்தில் இருந்து 1947 ஆண்டிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு வாங்க. 1ஆம் கிளாஸில் இருந்தது போதும். பாவத்தில் இருந்து எதற்காக மீட்டாரு? உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன். ஹல்லேலூயா. உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து ஒருத்தரை விடாம எல்லாரையும் விடுவிக்கிறாங்க. ஆனா மோசே பண்ணதுல எத்தனை பேர் தப்பிச்சாங்க? கானானுக்கு போனாங்க 2 பேர் தான் போனாங்க. ஆனா இவர் மோசேயை காட்டிலும் பெரியவர், தீர்க்க தரிசனங்களை காட்டிலும் பெரியவர், யூத ராஜசிங்கம். அவர் வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தினபடியினால பொங்கலாங்களில் இருந்து, பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, நோய்களில் இருந்து விடுதலையாக்கி எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படி தேவன் ஹல்லேலூயா தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி உங்களிடத்தில் அனுப்பினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களிடத்தில் அனுப்பியிருக்காருங்க. உங்களுடைய குடும்பத்திற்கு அனுப்பியிருக்கார். உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா மரண கட்டுகளும் எல்லா பாதாளத்தின் வல்லமையும் இயேசுவின் நாமத்தினால முறிக்கப்படுகின்றது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கும்படி அவர் செய்திருக்கிறார். ஆசீர்வதிக்கும்படி செய்திருக்கிறார். மோசேவே அவ்வளோ பண்ணார்னா உங்களுக்காய் வெள்ளினாலும் அல்ல, பொன்னினாலும் அல்ல, அவருடைய மகா பரிசுத்த இரத்தத்தினாலே அவர் இதை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனிடத்துல நம்ம வந்திருக்கிறோம். அவர் உங்களை நன்மை செய்து உங்களுக்காய் யோசித்து பல காரியங்களை செய்கிறவர். நான் தான் சொன்னேன், உங்களுக்காய் ஒரு பெரிய கனவு திட்டத்தை வைத்திருக்கிறாரு. அந்த கனவை நிறைவேற்ற நான் உதாரணம் சொன்னேன். மோசேவே அப்படி பண்ணானா தேவன் எவ்வளமாய் செய்வார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒளிவத் தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆமென், ஆமென். பாருங்க, இதுதான் கர்த்தருடைய திட்டம். கனவு என்ன கனவு இது? செழுமையான பூமி, அரணான பட்டணம். எத்தனை பேர் பார்க்குறீங்க? இதை நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ அரணான பட்டணங்க எப்படிங்க இருக்கும்? ஒரு பெரிய மதில் உங்க குடும்பத்தை சுற்றி, ஒரு தெய்வீக மதில், ஒரு தெய்வீக பாதுகாப்பின் மதில் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. செழுமையான பூமி பாருங்க, செழுமையான பூமியை பாருங்க, செழிப்பா இருக்கும். நீங்க போற இடத்துலலாம் வறட்சியே கிடையாது. எல்லா இடத்துலையும் ஒரு திரட்சி. நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துல காரியங்கள் வாய்க்க பண்ணப்படும். ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்துலலாம் குறைவுகள் இருக்கிறதோ அந்த இடத்துல குறைவுகள் மாற்றப்படும். ஏன்னா செழுமையான பூமியை அவர் தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதை கட்டி கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகள். என்னங்க என்ன போட்டிருக்கு? வீடுகளையும் குறைஞ்சது 5 வீடு வாங்கணும் எல்லாரும். ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. குறைஞ்சது ஒரு வீட்டிலே வாங்க முடியலங்க, ரெண்ட்ல இருக்கோன்றீங்களா? நீங்க இதெல்லாம் யாருக்கு சொன்னாருன்னு நினைக்கிறீங்க? நெகேமியா யாருக்கு சொல்லினா? அந்த நேரத்தில் எங்க இருந்தாங்க எல்லாரும்? பாதி பேர் பாபிலோன்ல சிறைப்பட்டு அவங்களுக்கு சொன்னாங்க. நீங்க எல்லாம் சிறையில் இருக்கீங்களா? அவங்களுக்கே அவர் சொன்னார்னா
இரத்தத்தினால மீட்கப்பட்ட உங்களுக்கு இன்னும் எவ்வளோ அதிகமா சொல்ல முடியும்? சில பேர்லாம் பிளானை தூக்கி போட்டுட்டீங்க. நான் சொல்றேன், பிளானை தரங்க, அது வருது. ஹல்லேலூயா. உடைமைகள் நிறைந்த, சொல்லுங்க, யாருக்கு வீடு வேணுமோ சொல்லுங்க, வீடுகளையும் வெட்டப்பட்ட. நீங்க எதனால தெரியுமா சில நேரத்தில் நம்ம இதெல்லாம் சொல்றது இல்லை? நீங்க உங்களை பார்க்குறீங்க. நீங்க வீடு வாங்கினா நீங்க சொல்லலாம், இந்த வீடு வாங்கினா பாஸ்டர்ஸ்லாம் வந்தாங்கன்னா இந்த வீட்டில் தங்குவாங்க, ஒரு நேரத்தில் இந்த வீட்டில் கான்ஃபரன்ஸ் நடக்கும். நீங்க அந்த சிந்தனைக்கு வரல. வீடுன்னா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? நானும் என் வீட்டாருமோ வீட்டை சுத்தி சுத்தி வருவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்ற செழிப்பு சலிப்பா இருக்காது, எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. வீடுகளையும், அப்பனா என்ன சொல்லலாம்? எங்களுக்கு ஒரு வீடு இங்க ஃப்ரீயா இருக்கு, நீங்க இது பண்ணிக்கோங்க, இங்க ஊழியம் பண்ணுங்க, இந்த இடத்துல அதை நடத்துங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? புரியுதா? நான் சொல்றது உங்களை மாத்திரம் நினைச்சு பண்றது கிடையாது. இது எல்லாவற்றையும் தெய்வீக சிந்தனையோடு நிறைந்து பார்க்க வேண்டிய காரியம். ஹல்லேலூயா. வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ மர தோப்புகளையும் கனி கொடுக்கும். சும்மா அந்த கனி கொடுக்காத மரம்லாம் கிடையாதுங்க. உங்களுடைய வீட்டுல எல்லாமே கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் வீட்டுல எல்லாமே கனி கொடுக்கும், என்னுடைய பிள்ளைகள் கனி கொடுப்பார்கள். கனி கொடுப்பார்கள். சொல்லுங்க, கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி, சொல்லுங்க, திருப்தியாகி கொழுப்பு கேள்விப்பட்டிருக்கீங்க? இது கொழுத்து, கடவுள் கொடுக்கிற கொழுத்து. அவர் சொல்றாரு, உன்னை திருப்தியாக்கி உன்னை கொழுத்து வாழ வைக்கல, உன்னை விடவே மாட்டேன்டா. ஹல்லேலூயா. இந்த ஆடுதான் 99ல் ஒன்று ஓடி போச்சு, பிடிச்சி உன்னை வாழ வச்சு வைக்காம விடவே மாட்டேன். அதுக்கப்புறம் சொல்லுது பாருங்க கடைசியில, உம்முடைய பெரிய தயை. ஹல்லேலூயா. அவருடைய பெரிய தயனாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். சொல்லுங்க, செல்வமாய் வாழ்ந்தார்கள், செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. 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 ஓ ரீகபா ஷகரா துரியா. வாயை திறந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை தெரியாம நீங்க உட்கார்ந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க கவலைப்படுறதுக்கெல்லாம் நீங்கெல்லாம் you have no rights to be sad. ஹல்லேலூயா. தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தவர் மற்றவைகளை கொடுப்பாமல் இருப்பாரோ? மற்றவர்களை கொடுப்பார், அதிக நிச்சயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. வாய்களுக்கு நல்ல வாயை திறந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நன்றியோடு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓரிகமா ஷகராதுரி அந்தரலரபா, ஓரிகராதுரி அந்தரலரபா ஷகராதுரியா. ஹல்லேலூயா. 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 நீங்க வாயை திறந்து உங்களுக்குரிய காரியங்களை நீங்க சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடக்குது. ஒருவேளை சொல்லலாம், உங்க முட்டி வலிக்குது அப்படின்னு, நீங்க சொல்லுங்க, என் கொடுத்த கைகளுக்காய் நன்றி, என்னுடைய கொடுத்த முதுகுக்காய் நன்றி, இருதயங்களுக்காய் நன்றின்னு சொல்லும் பொழுது அந்த முட்டியும் சொல்லும், ஓ ஹல்லேலூயா, நானும் கர்த்தரோடு ஓடும்படியாய் கர்த்தர் என்னுடைய எலும்புகளை ஸ்திரமாக்குவார். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்துக்கு நன்றி சொல்லணுமோ உரபக ஷகராதுரி அந்தரலரபா, வாயை திறந்து நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. உரபா ஷிகராதுரியா. கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மேலான திட்டங்களை எத்தனை பேர் பார்க்கறீங்க? மணல், கடல், மணல்ல எத்தனை நம்ம வசனம் பார்த்தோம். மணல்ல கடற்கரை மணல்ல எவ்வளோ மணல் துளிகள் இருக்கிறதோ அவ்வளவு திட்டங்கள், அவ்வளவு தரிசனங்கள், அவ்வளவு நோக்கங்களை வைத்திருக்கிறாய். ஓ ஹல்லேலூயா. தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. நல்ல பங்கை தெரிந்து கொள். ஹல்லேலூயா. ரகபா ஷகராதுரியா. நீ அதே பயத்துல, அதே கலக்கத்துல, அதே நோயில இருப்புன்னு கர்த்தருடைய திட்டம் கிடையாது. நோய் ஒரு சாபம், நோய் ஒரு பாவம். ஹல்லேலூயா. தரித்திரம் ஒரு பாவம். எல்லா பாவங்களுக்காகவும், எல்லா தரித்திரங்களுக்காகவும், எல்லா நோய்களுக்காகவும் உன் தேவன் ஹல்லேலூயா உனக்காய் ரத்தம் சிந்தினார். மோசேயே, மோசேயே எகிப்திலிருந்து மக்களை மீட்கும் பொழுது, மோசேயை பொன்னினாலும் வெள்ளினாலும் மக்கள் அங்கிருந்து மீட்டு வரும் பொழுது, ஹல்லேலூயா, மோசே அப்படி செய்தார் என்றால், ஹல்லேலூயா, மோசே காட்டிலும் பெரியவர். ஓ ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியும் காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா. யோனாவை
காட்டிலும் பெரியவர், சாலமோனை காட்டிலும் பெரியவர். யூத ராஜசிங்கம் எவ்வளவாய் செய்து முடிப்பார். ஹalleluya. ராபாஷாகா ராதுரியா ஓ ரிபாதிகா ராபாஷாகா ராதுரியா. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. நீ தூங்காம யாரு தூங்க முடியும்? நீ சமாதானத்துடன் படுத்துறங்கி ஹalleluya. அதற்கு விரோதமா வரும் பொழுதெல்லாம் தலை மேல கை வச்சு சொல்லு, ஹalleluya. நான் சஞ்சலப்பட மாட்டேன், நான் தேவையில்லாத காரியங்களை நோக்கி பார்க்க மாட்டேன். மற்றவங்களிடத்துல இருந்து உதவி எதிர்பார்க்காத. நீ எப்படி உதவி செய்யலாம்னு யோசி. ஹalleluya. மற்றவங்க இடத்துல இருந்து இவங்க அதை செய்யல இதை பண்ணலன்னு யோசிக்காம, நான் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை யோசி. ஏன்னா கர்த்தர் மோசேயோடு பேசினார். மோசே அந்த ஜனங்களை ரட்சித்தது போல அநேகரை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய தரிசனங்களை வைத்திருக்கிறார். நீ, உன் பிள்ளைகள் எல்லாம் கனி தரும் திராட்சை கொடி, கனி தரும் திராட்சை கொடி, பூத்து குலுங்கி காய்த்து உலகத்தை நிரப்புகிற காலம் வந்தது. இது வந்தது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிற அந்த மாலை வேளையிலும் தகப்பனே, கர்த்தர் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கங்களையும் தரிசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. நீர் நிறைவேற்றுகிறவர், பொய் சொல்ல மனுபுத்திரர் அல்ல. ஓ ஹalleluya. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றுமாய் இருக்கிறது. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் சொன்னவர், நீர் செய்து முடித்திருக்கிறீங்க. உம்முடைய கரத்துல வைத்திருக்கிறோம்ப்பா. சபையில இருக்கிற பலவீனமானவர்கள், இதை கேட்கிற பிள்ளைகள், ஒருவேளை எந்த இடத்துல எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த இடத்துல we speak your life. ஜீவன் 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 பாய்வதாக, பலன் உண்டாவதாக. எழும்பி நட, எழும்பி நட, எழும்பி நட. உன்னில் ஒளி வந்தது. தேங்க்யூ லார்ட். இதை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே பலவானாய், தைரியம் உள்ள பராக்கிரமசாலியாய் உமக்காய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிறீர். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம். ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you all.